ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா பன்னீர்செல்வங்க. நாம் எல்லோருமே தினமும் சாம்பார் சாப்பிட்றோங்க. ஆனால் ஒரு கேள்வி, இது உண்மையிலே மருந்தா இல்லை நமக்கு தெரியாமல் பாதிப்பா அப்படின்ட்டு. ஒரே ஒரு சாம்பார் தான் நம்ம உடலுக்கு என்ன பண்ணுது தெரியுங்களா? இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். முடியறதுக்குள்ளே நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. தினமும் சாம்பார் சாப்பிட்றவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும், இல்லைன்னா பெரிய இதை மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் கொடுங்க. சரிங்களா? நாம் தினமும் சாப்பிட்ற சாம்பார் மருந்து மாதிரி வேலை செய்யுது தெரியுங்களா? ஆனால் தினமும் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, இதே இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது கல்பனா தமிழ் பிளாகுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சாம்பாரை தினமும் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. சாம்பாரில் பல நன்மைகள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். புரோட்டீன் அதிகம், காய்கறி சேர்க்கறதுனால விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். மஞ்சள், கருவேப்பிலை, சீரகம் எல்லாமே உடம்புக்கு நல்லது. சரியாக சாப்பிட்ட சாம்பார் ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யும். ஜீரணத்துக்கு உதவும், இம்யூனிட்டியை அதிகரிக்கும். தினமும் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பிட்லாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரே மாதிரியாக சாம்பார் இல்லைங்க, தினம் வேறு வேறு காய் சேர்த்து செய்யுங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் உப்பு அதிகமாக சேர்த்துக்க கூடாது, எண்ணெய் அதிகமாக சேர்த்தாதுங்க. பழைய சாம்பாரை அதிகமாக சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய், பிபி உள்ளவங்களாம் உப்பு கம்மியாக சாப்பிட்ணுங்க. மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சரியாக செய்து சாப்பிட்டா அந்த உணவு மருந்து தாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எனர்ஜி பூஸ்ட்டுங்க. சாம்பாரில் இருக்க பருப்பு கார்போஹைட்ரேட்ஸ், பருப்பும் புரோட்டீனும் சேர்ந்து உடம்பு நாள் முழுக்க எனர்ஜியை கொடுக்குங்க. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. சாம்பாரில் இருக்க மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா, ரத்த ஓட்டத்தை சீராக்க வைத்திருக்குங்க. அப்புறம் ஸ்கின் இது க்ளோவாக இருக்கிறதுக்காக, சைனிங்காக இருக்கிறதுக்கு உதவுங்க. விட்டமின் நிறைந்த காய்கறிகள்லாம் இருக்கிறதுனால சருமம் ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். அப்புறம் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வயிறுக்கு ஹெல்த்து சம்மந்தமாக இருக்க வயிறு நல்லா இருக்கும், ஜீரணம் ஆகும். சில பேருக்கு ஜீரணம் ஆகாது, அவங்க கம்மியாக சாப்பிட்ணும். ஜீரணம் ஆகிறதுனால உடல் குடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அப்புறம் டயபெட்டிஸ்லாம் அவங்களுக்கு அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்த்த மாட்டோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதனால் சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ண உதவுங்க. பாடி கூலிங்க எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக சாம்பார் சாப்பிடும்போது அந்த பேலன்ஸ் கிடைக்கும். உடம்பு அதிக சூடு ஏறாமல் காக்குங்க. இது யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அதனால் அன்னெசரியாக ஸ்நாக்ஸ் கூட தேவைக்கூடாது. அதனால் வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. உண்மையிலேயே சொல்லப்போனால் கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜ்னு சொல்லலாங்க. சாதாரணமாக எடுத்துக்கூடாது. சாம்பாரில் இப்போ இருக்க கம்ப்ளீட் அந்த மீல் அப்படின்னே சொல்லலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு உதவும். சீரகம், பெருங்காயம் எல்லாம் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா புரோட்டீன் நிறைந்தது, பருப்பு உடம்புக்கு சக்தி கிடைக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி அதிகரிக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மஞ்சளும் கருவேப்பிலையும் நம்ம போட்டு தான் செய்வோம். நான்காவதாக பார்த்திங்கன்னா வெயிட் கண்ட்ரோலுக்கு உதவும், அது குறைந்த எண்ணெய், அதிகமான நியூட்ரிஷன் இருக்கனால. அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுங்க, லோ ஃபேட் உணவு, அதனால் இது இதயத்திற்கு பாதுகாப்புங்க. ஆறாவதாக பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைந்தது, காய்கறி அதில் போடுறதுல மூலமாக நிறைய சத்துக்கள்லாம் கிடைக்கும். ஏழாவதாக பார்த்திங்கன்னா உடலில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்ற உதவும், அதாவது டிடாக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னென்ன பாருங்கள். எனர்ஜி பூஸ்ட் தருது, நாள் பூரா சுறுசுறுப்பாக இருக்கீங்க, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்கின் க்ளோவாக இருக்குது, கட் ஹெல்த் நல்லா இருக்குது. கட் ஹெல்த்துனா வயிறு சம்மந்தமாக டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு உதவுது.
உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ணுது, கூலிங் எஃபெக்டோட, வயிறு நிறைவாக இருக்குது, ஸ்நாக்ஸ் குறையுது. அதனால் சாம்பாரை தினமும் சாப்பிட்லாங்க. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது, தினம் வேறு வேறு காய்கறி சேர்த்துக்கோங்க. அதிகமாக உப்பு போடாதீங்க, அதிகமாக எண்ணெய் சேர்த்தாதீங்க, பழைய சாம்பாரை சாப்பிடாதீங்க. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா பிபி டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க வந்து உப்பு அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அதிக ஸ்பைசியாக இது வந்து குறைச்சிக்கோங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஒரு சாதாரண உணவு இல்லைங்க, கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜுங்க. கண்டிப்பாக நேச்சுரல் மெடிசன்னே நான் சொல்லுவேன். இதை மிஸ் பண்ணலாங்களா? அது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னென்னா யாருக்குமே தெரியாதுன்னா, வந்து மருத்துவ ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, புற்றுநோயெல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆய்வில் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியாது. அமெரிக்காவில் நடத்தப்பட்ட மருத்துவ ரீதியான ஆய்வில் வந்து அமெரிக்காவை தாக்குற புற்றுநோய்களின் குடல் புற்றுநோய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 3வது இடத்துல இருந்துச்சு. அது வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப இது வந்து இந்த உணவு வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்கங்க. நம்ம உணவு வந்து ஹெல்ப் வந்து இது எல்லாருக்குமே தெரியாது இல்லையா? இதுதான் எல்லாருக்கும் தெரியாத ஒன்று. அடுத்து மார்பக புற்றுநோயும் தடுக்கும் ஆற்றல் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சாம்பார் சாதம் வந்து மருந்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கோங்க. டாக்டர் சொல்லாத உண்மைதான், என்ன சாம்பார் சாதமா அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி வைக்காம கண்டிப்பாக குடல் புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய சாம்பாரை வந்து நாம் வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துட்டு பயன்பெறுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ஹெல்த் வீடியோஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சரிங்களா? தேங்க்யூங்க.